சில காலங்களாகவே பெரிய வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. இதனால அரசியல்ல ரொம்பவே பாமக பின்னோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பேசிட்டு இருக்காங்க. அன்புமணி அவர்கள் பொதுக்குழு கூட்டம் கூட்டினா அதை ராமதாஸ் எதிர்த்து உயர்நீதிமன்றத்துல முறையிடுறது, ராமதாஸ் அவர்கள் பொதுக்குழு கூட்டினாங்கன்னா அதற்கு அன்புமணி அவர்கள் உயர்நீதிமன்றத்துல முறையிடுறது, இந்த மாதிரியான போயிட்டு இருக்கு. இப்ப பொதுக்குழு அதாவது மாநில சிறப்பு பொதுக்குழு நடத்த இருக்காங்க. இது சரிவர நடத்த முடியுமா ராமதாஸ் அவர்களால, அன்புமணி இல்லாம? ஆக்சுவலா அது அவங்களோட உள்கட்சி பிரச்சனை தான் இருந்த போதிலும் இன்னைக்கு அதை மீடியாவில் செய்தியாக மாற்றப்பட்டு அவர்களுக்குள்ள உள்ள பிரச்சனையை பொதுத்தளத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் இப்போ நீங்களும் இதை பற்றி பேசுறீங்க. இல்லைன்னா அது ஒரு உள்கட்சி பிரச்சனையாகத்தான் பார்க்கப்பட்டிருக்கோம். இப்போ நான் நிறைய இடத்துல சொல்கிறேன், இது அங்கே உள்ளே இருக்கக்கூடிய உண்மையான தொண்டர்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் நான் பார்க்குறேன். நான் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணித்ததன் அடிப்படையில் அங்கே உள்ளவங்க கூட என்னுடைய சகோதரிகளாக தான் நினைக்கிறேன். அவர்கள் மனசில் நிறைய குழப்பங்களும், நம்ம உழைச்சதெல்லாம் இவ்வளோ வருஷம் ஒரு உழைச்சோம், இப்போ இவங்க பிரச்சனை பண்ணிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு இடம் அவர்களுக்கு தான் ஒரு மன உளைச்சலை உருவாக்கியிருக்கு. ஏன்னா உண்மையான காரணம் என்னவென்று உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் தான். அவர் ஒரு பொதுக்குழு நடத்தியிருக்காரு, இப்போ நாளைக்கு ஒரு பொதுக்குழு இன்னொன்று நடக்க போகுது. அப்படிங்கும் போது சிறப்பாக நடத்துவாரா அவர் இல்லாமன்னு ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கவே கூடாது. ஏன்னா அவர் தான் இந்த கட்சியை உருவாக்கியவர். படாத கஷ்டங்களை எல்லாம் பட்டு ஒரு கட்சியை உருவாக்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பணி, மிகப்பெரிய பணி. அவங்க எத்தனை ஆயிரக்கணக்கான கிராமங்களுக்கு சென்று அங்கே உள்ள மக்களை சந்தித்து மக்கள் பணியில் ஈடுபட்டு மழை வெயிலெல்லாம் பொருட்படுத்தாமல் நிறைய சட்ட பிரச்சனைகளை சந்தித்து சிறைக்கு சென்று இதெல்லாம் பண்ணி தான் திரு ராமதாஸ் அவர்கள் இந்த கட்சியை உருவாக்கியிருக்காரு. திரு அன்புமணி அவர்கள் சிறைக்கு சென்றதை கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நினைக்கிறேன், சரியா? அதனால இவங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு மோட் அப்படிங்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப சுலபமான ஒரு பாதை. அதாவது அப்பா உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறது, அதன் அடிப்படையில் அடுத்து வரக்கூடிய தன் மகனுக்கு அவங்க சுகாதாரத்துறை அமைச்சராக்குனதாக இருக்கட்டும், அவங்களுக்கு தலைவர் பதவி கொடுத்ததா இருக்கட்டும், இது எல்லாமே